விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கா நம்மானாய் சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூப முக்தியாகுமே விரையார் கொன்றையினாய் விடமுண்ட மிரற்றினனே உரையார் பல்புகழாய் உமைநங்கையோர் பங்குடையாய் திரையார் தென்கடல் சூழ் திருவான்மியூர் உரையும் அறையார் உன்னையல்லால் அடையாதனது ஆதரவே நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக் கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் ஒழியாமை ஒழித்தும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான் தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகம் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார் அமர்த்தம் பெருமானே ஆரூராயே கார்புறவும் கருங்கூ செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும் தார்கமள் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர் பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பாம். மூவேந்தர் தமிழ் வழங்கும் நாட்டுக்கு அப்பால் முதல்வனார் அடிசார்ந்த முறைமையோரும் நாவேய்ந்த திருத்தொண்ட தொகையில் கூறும் நத்தொண்டர் காலத்து முன்னும் பின்னும் பூவைந்த நெடுஞ்சடைமேல் அடம்பு தும்பை புதியமதி நதிதழி பொருந்து வைத்த சேவேந்து வெல்கொடியோன் அடிசார்ந்தாரும் செப்பிய அப்பாலும் அடிசார்ந்தார் தாமே. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளையும் எம்குடி ஆளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். சேக்கிழார் பெருமான் வரையறுத்து சொன்னார் போலே அப்பாலும் அடிசார்ந்தார்களாக தமிழ் அரசர்கள் ஆளும் பகுதிக்கு அப்பாற்பட்டும் சிவனேயச் செல்வர்களாக விளங்கக்கூடிய தமிழடியார்கள் சிவனடியார்கள் திருவடிகளை சென்னிக்கனியாக சேர்த்து கொண்டு இப்படி சிறப்பான ஒரு மாநாட்டு ஏற்பாட்டை செய்து அதிலே பேசும்படியாக அடியேனை பணித்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு தொடங்குகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு காலத்திற்கு மிகவும் அவசியமான ஒரு தலைப்பு. சிவமும் இசையும் பிரிய முடியாதது என்பதை இதற்கு முன்பாக பேசிய ஐயா அவர்கள் மிக தெளிவாக அடிக்கோடிட்டு காண்பித்திருக்கிறார். சிவபெருமானை இசை வடிவினனாகவே கொண்டாடும் மரபு பண்டைய தமிழ் மரபு. சங்க இலக்கிய பாடல்களிலே சிவத்தை கூறும் போதெல்லாம் அவனோடு இருந்து அம்மையும் இசை பாடுவதை தெளிவாக பாடுவதை பார்க்க முடிகிறது. கலித்தொகை என்ற அந்த நூலிலே தொடக்க பாடலாக கடவுள் வாழ்த்து வைத்து பாடும்போது சிவபெருமான் எங்கெல்லாம் என்னென்ன சந்தர்ப்பத்தில் எவ்வாறெல்லாம் நடனமாடி காண்பித்தார் என்பதை பட்டியலிட்டு சொல்லக்கூடிய பாடலாசிரியர் அவ்வப்போதெல்லாம் உடனிருந்த அம்மை இசை பாடி இசை முழக்கமிட்டு வாத்தியம் வாசிக்க அந்த நாதத்திற்கு பொருத்தமாக பெருமான் நடனமாடிய செய்தியை தெளிவுபடுத்துகிறார். பண்டை தமிழ்காலம் தொடங்கி இசையும் சிவமும் இரண்டர கலந்ததாகவே இருப்பதை பார்க்கிறோம். சிவத்தை அடைவதற்கு இசையினும் எளிமையான ஒரு கருவி மற்ற இல்லை என்பதை நாயன்மார் பெருமக்கள் பலமுறை காண்பித்து தந்திருக்கிறார்கள். இப்பவும் அருளாட்சி புரியும் தர்மயாதீனத்து 27வது குருமகா சன்னிதானங்களுக்கு ஞானதீட்சை முதலியவற்றை வழங்கிய 26வது குருமணிகளிடத்தே அடியேன் பழகிய போது ஓரிரு முறை சுவாமிகள் அவசியமாக அழுத்தி சொல்லக்கூடிய விஷயமாக ஒன்றை கேட்டதுண்டு. அதை இங்கே சபையோர் முன்பாக பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். வினையை பற்றி பேச்சு வரும்போதெல்லாம் வினை தொடர்பால் ஏற்பட்ட துன்பங்கள் என்று நாம் அலுத்து கொள்ளும் போதெல்லாம் வினையிலிருந்து விலக என்ன வழி என்ற கேள்வி உடனே வரும். வினைப்பயனை அனுபவித்தே கழிக்க வேண்டும் என்பது சைவ சித்தாந்த கருப்பொருளாய் விளங்க அதிலிருந்து தப்பிக்க வழியேதும் உண்டா என்று நினைப்பது மனித பண்பு. இதை 26வது குருமணிகளிடத்தே பலரும் விண்ணப்பமாக வைக்க ரொம்பவும் யோசிக்காது உடனடியாக அவர் சொன்ன பதிலுரை அருளுரை. அது 2 வழிகளை முன்னிறுத்துகிறார். 2 வழிகளாலே வினைப்பயனிலிருந்து நாம் விடுபெறலாம் என்று சொல்லுகிறார். அதில் முதல் பயன் சிவாலய தரிசனம். முதலிலே செய்யப்பட வேண்டியது சிவாலய தரிசனம். நாடோறும் தொடர்ந்து சிவாலய தரிசனம் செய்து வந்தால் வினைப்பயனிலிருந்து விடுபடலாம் என்பது அவர் கருத்து. ஆலய தரிசனத்தால் வினைப்பயன் தீர்ந்து விடுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆலய தரிசனம் செய்யும் போது அருளாளர்கள் பாடல்களை சிந்தித்து இறைவன் முன்பாக விண்ணப்பம் வைக்கும் போது ஐயா சொன்னது போலே நெக்குருகி உருகி நின்று பாடும் போது இது என்ன பெரிய வினை, ஈண்டு வரும் வினைக்கெல்லாம் எம்பெருமான் உளன் என்ற எண்ணம் அவருக்குள்ளே வந்துவிட்டால் வினையை கண்டு நடுங்கவோ அச்சப்படவோ ஐயோ இதில் சிக்கிவிட்டோமே என்று வருந்தி நிற்கவோ பயனில்லாமல் போய்விடும். அப்படி செய்துவிட்டாலே துன்பத்தை வென்றதாகி விடுகிறது அல்லவா. அதனால் சிவாலய தரிசனமும் தரிசனம் செய்யும் போதெல்லாம் அருளாளர்கள் பாடிய அற்புத பதிகங்களை நெக்குருகி இறைவன் முன்பாக விண்ணப்பம் செய்வதையுமே வினையிலிருந்து விடுபெறும்
பெறுவதற்கான வழியாக ஆச்சாரியர்கள் காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால் தமிழிசை இறைவனை வணங்கி துதித்து தோத்திரம் செய்வது என்ற அளவில் நில்லாது அதன் மூலமாக நாம் அடையக்கூடிய துன்பங்களை களைந்து வினையிலிருந்து விடுபட வைக்கக்கூடிய அற்புத கருவியாக நமக்கு அதை இறைவன் வழங்கி இருக்கிறார். ஏழிசையாய் இசை பயனாய் என்பதை இந்த ஆண்டு இந்த மாநாட்டினுடைய அடியேன் சொற்பொழிவுக்கான தலைப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இசை என்ற சொல்லின் வேரை ஆராய்ந்து கொண்டு போனால் வினை வார்த்தையாக இசைய வைத்தல், ஒப்புக்கொள்ளுதல், ஒருங்கிணைந்தல், ஒன்று போகுதல் இப்படியெல்லாம் பலபடியே பொருள் தருகிறது. மனதை ஒன்றச் செய்யக்கூடியதும் மனங்களை ஒன்றச் செய்யக்கூடியதும் அதேதோ மனித மனங்கள் மட்டும் இல்லை மாக்களும் கூட ரசித்து ஒருங்கிணைய செய்யக்கூடிய சிறப்பு இசைக்கு இருப்பதை பார்க்கிறோம். படைப்புகளுக்கு மட்டுமா இது என்று பார்த்தால் இல்லை, படைப்பவனையும் ஒருங்கிணைய செய்யக்கூடிய சிறப்பு இசைக்குண்டு. அதனால்தான் எப்போதுமே தோத்திரம் செய்து வழிபடுதல் என்ற ஒரு மரபை வைத்து வந்திருக்கிறார்கள். வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், திருமுறை, சாத்திரங்கள் இந்த மரபில் தான் நாம் ஞான நூல்களை வகுக்கிறோம். அதிலே வேதங்களும் சரி திருமுறை பாடல்களும் சரி இரண்டுமே தோத்திர நூல்களாகவே இருந்து வருவதை பார்க்கிறோம். சிவபெருமானுடைய இரண்டு திருச்செவிக்கும் இலக்காய் ஒன்றில் வடமொழி வேதமும் மற்றொன்றில் தன்மொழி தமிழ் வேதமுமாய் இசைத்து கொண்டே இருக்கும் சிறப்பை பல புராணங்களிலும் சொல்ல கேட்கிறோம். அடியேனுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாக இருப்பவர் திருவாரூர் தியாகராஜ பெருமான். தியாகேச பெருமான் இசையே வடிவனராக இருப்பதாலே அந்த பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த சபைக்கு இரண்டு புறமும் கருங்கல்லால் செய்யப்பட்ட சாளரங்கள் இருப்பதை பார்க்கலாம். ஒரு சாளரத்திற்கு புறத்தே வீணை வாசிப்பும் மற்றொரு புறத்தே புல்லாங்குழல் இசையும் கேட்டுக்கொண்டே சாயரட்சை பூசையை கண்டருள்வார் தியாகராஜ பெருமான். இசைக்கு முக்கியத்துவத்தை பெருமான் ஈண்ட அடியிலெல்லாம் காண்பித்து கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஈட்டம் ஆவது இட்டம் ஆவது இசை பாடலே என்பார். இறைவனுக்கு எதெல்லாம் பொருந்தி வரும் என்று சொல்ல துணிந்த ஆச்சாரியர்கள் இட்டமாவது பெருமான் மிகவும் விரும்பி ஏற்பது இசைப்பாடல் என்கிறார். இது அடியார்கள் மட்டும் தோத்திரம் செய்வதில்லை, இறைவனை இசைத்து கொண்டே தான் இருக்கிறார். அவர் இசை வடிவினராக இருப்பதோடு தான் இசைத்து கொண்டே இருப்பதை சாமவேத கண்டன் என்றே சொல்லுவார்கள். தன்னுடைய கண்டத்திற்கு பொருத்தமாய் சாம வேதத்தை இசை வேதத்தை முழங்கிக் கொண்டே இருப்பாராம் இறைவன். ஆனால் இறைவன் தொண்டையிலே எப்போதும் சாமம் தங்கியிருக்கிறது என்றால் இசையை இறைவனிடத்தே இருந்து ஒரு காலத்திலும் பிரிக்க முடியாதல்லவா? அதிலேயும் தமிழிசை இசை எந்த மொழி சார்ந்து வந்தாலும் அது சிறப்புடையதுதான். புரியாத பாஷையில் சில பாடல்களை கேட்கும் போது கூட நம்மையும் மீறி லயிக்க செய்கிறது. நம்முள்ளே ஏதோ ஒருவித ஆனந்தத்தை அது ஏற்படுத்துகிறது. அதுகாரும் இருந்த குழப்பங்களிலிருந்து நம்மை தெளிவிக்கிறது. அந்த மொழியும் புரிந்த மொழியாகி அதுவும் உருக்கமுடைய மொழியாகி அதுவும் இறைவனே அடியெடுத்து கொடுக்க பாடிய மொழியாய் பாடல்களாய் அமைந்து விட்டால் மனம் பெறக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. ஆரியம் தமிழோடு இசை ஆனவன் மூன்று நிலைகளிலே இறைவன் இருப்பதை ஆச்சாரியர்கள் காண்பித்து தருகிறார்கள். ஆரியமாக வடமொழியாகவும் தமிழ் மொழியாகவும் இந்த இரண்டு மொழி சார்ந்தும் இசை பயின்றால் அந்த இசையாகவும் இருக்கிறான். அதனால் தான் சொன்னேன், வேதங்கள் இசைக்கப்படுவதற்காகவே வந்தவை, இறைவனுடைய பெருமையை இசைப்பவை. அந்த வேதங்களை தமிழ் செய்தால் போலே திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் தமிழ் மொழி வேதங்களாகவே திருமுறைகள் இசைக்கப்பட்டே வந்திருக்கக்கூடிய பாரம்பரியத்தை சேர்ந்திருப்பதால் வேதங்களும் திருமுறைகளும் ஒரு சேர ஒரு நேர்கோட்டில் வைத்து இறைவனுடைய பெருமையை பாடி பரவுவதற்கே வந்தன என்பதை கொள்ள முடிகிறது. கூறிய குணத்தார் குறி நின்றவன், இந்த நிலையிலிருந்து அவனை துதிப்பவர்களுடைய குணமே கொள்கையாய் கொண்டு அவர்களுக்கு அருளக்கூடியவன் என்று இறைவனை கொண்டாடுகிறார்கள். இந்த தமிழிசை பரப்ப இறைவன் மூவர் முதலிகளையும் படைப்பித்தார். மூன்று பேருடைய திருவவதாரத்திற்கும் இசை பரப்புதல், இன்னிசையால் தமிழ் பரப்புதல், இசை தமிழால் ஈசன் பெருமையை பரப்புதல், இதுதான் குறிக்கோளாக இருந்து வந்ததை பார்க்கிறோம். ஞானசம்பந்த பெருந்தகையார் தடுத்தாட்கொண்ட போதே, பாலை கொடுத்து தாட்கொண்ட போதே தோளுடைய செவியன் என்றெடுத்து பாடினார். அப்பர் பெருமான் திருஅதிகை வீரட்டானத்திலே திலகவதியார் மூலமாக நம் சமயத்திற்கு வந்து சேர்ந்தவாறே கூற்றாயினவாறு விளக்குகிறீர் என்று இசைத்தமிழால் ஏத்தி தோத்திரம் செய்து பயன் பெற்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஓலை காட்டி தடுத்தாட்கொண்ட போதும் பித்தாபிரை சூடி என்று பெருமானை ஏச்சும் பேச்சுமாகவும் கூட இசைப்பாடித்தான் அவரை துதித்தார். இப்படி தடுத்தாட்கொள்ளப்பட்ட நிலையிலெல்லாம் அடியார்கள் இறைவன் பெருமையை இசையால் தானே உணர்த்தினார்கள். அதனால் இறைவனுடைய சிறப்பை உலகிற்கு உணர்த்த இயலினும் இசையே சிறந்தது என்பது தெளிவாகிறது. அந்த இசை பாடலையும் பொருள் பொதிந்து சொல்லும் போது அது உருக்கத்திற்கு, அது ஒரு விதத்தில் நம்மை இன்னும் நெறிப்படுத்தக்கூடியதாய், எந்த காலத்துமே சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்பவர்களுக்குத்தான் சிவலோகம் கதியாகும் என்பதை மாணிக்கவாசக பெருமான் தொடக்கத்திலேயே சொல்லிவிடுகிறார். எந்த பாடல் பாடினாலும் அதை பொருள் பொதிந்த பாடலாக்கி பொருளோடு சேர்த்து பாடி வரும்போது தான் அதனுடைய சிறப்பு இரட்டிப்பாகிறது. இந்த பதிக பெருவழி என்று அழைக்கப்படும் வழியை மூவர் முதலிகளுக்கு
ஆண்டுகளுக்கும் முன்பே அம்மையார் காட்டிக் கொடுத்த சிறப்பை ஐயா சொல்லி இருந்தார். அடியனிடம் சைவ சித்தாந்தம் வாசிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் அடிக்கடி கேட்கும் கேள்வி, இறைவன் முன்பாக நின்று வேண்டிக் கொள்ளுவதை பற்றி என்ன வேண்டும் என்று நமக்கு ஒரு கேள்வி வரும். சுவாமியை போய் தரிசனம் செய்கிறோம், கோயிலுக்கு போறோம், அவர் முன்பாக கைகூப்பி நிற்கும் போது ஏதாவது வேண்டும் என்று கேட்பது தானே மனித இயல்பு. என்ன கேட்கலாம்? சித்தாந்தத்திற்கு பங்கம் வராமல் இறைவனிடம் எதை கேட்கலாம்? எனக்கு வேண்டியதெல்லாம் கேட்கலாம் என்று சொல்லிவிட்டால் அதற்கு ஒரு அளவே இல்லை. அந்த நாளெல்லாம் கோயிலில் நின்றாலும் நமக்கு வேண்டியது முடிந்தது என்று சொல்லுவதற்கு இல்லாதபடிக்குத்தான் நமக்கு வேண்டும் 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 என்றே தான் போய்கொண்டிருக்கிறது. இதை தவிர்த்து சமயத்திற்கு குறைவு வராதபடிக்கு சித்தாந்தத்திற்கு பங்கம் இல்லாமல் இறைவன் முன்பாக நின்று எதையாவது வேண்டலாமா என்று கேட்டால் எதை வேண்டுதல் என்ற ஒரு கேள்வி வந்தால் அடியேன் எப்போதும் சொல்லும் பாடல் இதுதான். அம்மையார் இறைவனை திருக்கைலாயத்திலே கண்டபோது எதை வேண்டினாளோ அந்த வேண்டுதலை விடவும் உயர்ந்ததாக மற்றொரு வேண்டுதலை இறைவனிடம் நாம் ஒரு காலத்திலும் கேட்க முடியாது. இரவாத இன்ப அன்பை கேட்டாள். முதலிலே ஒரு காலத்திலும் குறையாத இன்ப அன்பு, அந்த அன்பு எனக்கு உன்பயல் வேண்டும். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். பிறவாமை வேண்டும் என்பதை நாம் யாசிக்கலாம். நான் ஒரு வழியாய் வினைப்பயனால் மற்றொரு பிறவி வந்தாலும் இறைவா உன்னை மறவாது எப்போதும் சிவச்சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு பிறவியையே அடுத்த பிறவியிலும் தர வேண்டும். இன்னும் வேண்டும். அங்கதான் அம்மையாரினுடைய தன்மை வருகிறது. இதற்கு மேலும் ஒன்று வேண்டும். உன்னை மறவாது இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே அரவா நீ ஆடும் போதெல்லாம் உன் அடிக்கீழ் இருந்து பாடும் பேற்றினை வழங்க வேண்டும் என்று கேட்கிறார். சுவாமியினிடத்தே அம்மையார் வேண்டியதுதான் ரொம்ப வித்தியாசமான ஒன்று. கேட்டது பேய் உடம்பு. இந்த ஊன் பொதியை சுமந்து கொண்டு இத்தனை நாளும் பட்ட பாடெல்லாம் போரும். இந்த பொதியை இறக்கிவிட்டு எலும்பு வடிவினலாக இறைவனை சென்று பாடச் சென்றாள். மனோவேகம் வாயுவேகம் கடந்து வடதேசத்தை கடந்து திருக்கைலாயத்தை அடைந்து தலையால் நடந்து போய் இறைவனிடத்தை வேண்டியது, நான் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும்போது நான் பாட வேண்டும், நான் மகிழ்ந்து பாடும் போதெல்லாம் நீ ஆட வேண்டும் என்று இப்படி ஒரு ஒப்பந்தத்தை இறைவனிடத்தை போட்டு வைத்துக் கொண்டு இனி வரும் காலமெல்லாம் சங்கார காலம் உட்பட மற்ற அத்தனை பேரும் இறைவன் திருமேனியிலே ஒடுங்கிவிட பூதகணங்கள் மட்டுமே மகாசம்ஹார காலத்திலும் சுவாமியோடே சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கும். அந்த கூட்டத்திலே ஒருத்தியாக இருந்து கொண்டு அம்மையாரும் பூதப்படையோடே நின்று இறைவனுக்கு தாளமெடுத்து இசை பாடி அவனை ஆடி காணும் பேற்றினை பெற்றாள். தமிழிசையால் அம்மையார் அடைந்த பெரும் பேரு. இசை பாடி உயிர் மீட்டு கொடுத்ததை ஒரு காலத்திலும் நாம் மறக்கவே முடியாது. அது இன்றைய காலத்திலே நடக்குமா என்று கேட்கிறார்கள். வாஸ்தவத்தில் முயலகன் நோய் போலே நரம்பு நோயுற்ற ஒருவர் அந்த பதிகம் பாடி 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 மருத்துவர்கள் கைவிட்ட நிலையிலும் சரியாக 6 வாரத்தில் தேறிய ஒரு காட்சியை கண்ணால் கண்டவன் அடியேன். திருமுறை பதிகங்கள் இன்றும் நெக்குருகி இறைவன் முன்பாக விண்ணப்பம் வைக்கும் போது 6ஆம் நூற்றாண்டிலும் 7ஆம் நூற்றாண்டிலும் நடந்த அற்புதங்கள் இன்று வரை சத்தியமாக நடப்பதை பார்க்க முடிகிறது. பலந்தரும் பதிகங்கள் என்ற தலைப்பிலே பலரும் அச்சிட்டிருக்கிறார்கள். இன்னென்ன கோரிக்கைக்கு இந்த பதிகம் என்று வைத்துக்கொண்டு மனதார இறைவனிடம் வேண்டி அதை விண்ணப்பமாக வைக்கும் போது, இசையோடு சேர்த்து விண்ணப்பம் வைக்கும் போது காலம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், அவர்களுக்கு உடனடியாக நடந்திருக்கலாம், நம் வினைக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கலாம். ஆனால் சத்தியமாக வைத்த விண்ணப்பம் நடக்கும் என்பதை பல 10 உதாரணங்கள் தர்மயாதீனத்தில் அடியோங்கள்லாம் கண்ணார கண்ட விஷயம் அது. அதனால் இன்றும் கூட அந்த அற்புதங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. திருமயிலையிலே அங்கம் பூம்பாவையை உயிர்ப்பிக்க செய்ததாகட்டும், திங்களூரிலே அப்பூதியடிகளாருடைய பிள்ளையை ஒன்றுகலாம் பதிகம் பாடி உயிர்ப்பித்ததாகட்டும், அவினாசியிலே முதலை விழுங்கிய பாலனை சில ஆண்டுகள் கழித்து அந்த வயதும் அடைந்த அந்த பிள்ளை மீண்டு வரும்படியாக செய்தது வரையிலும் அற்புதங்கள் நடந்தவற்றை இன்றும் நாம் சிந்தித்து அந்த அற்புதத்திற்கு தகுதியாக பதிகங்களை விண்ணப்பம் செய்து அந்த அற்புதங்களை நாமும் அடையும்படியான நிலையில் இருந்து வருவதை பார்க்கிறோம். காணமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் கடைசி பாட்டிலே 12வது பாட்டிலே நிறைவு செய்யும் போது தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும், செந்தமிழால் இதை புகழ்ந்து பாடியதாலே இந்த அற்புதம் நிகழ்ந்ததை அங்கே பதிவு செய்கிறார். இப்படி பாடி பாடியே அற்புதங்களை சேகரித்துக் கொண்டவர்களாகத்தான் நம் ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். அதனால் இசை தமிழால் ஈசனிடமிருந்து பெற முடியாததென்று ஏதொன்றும் இல்லை என்றே கொள்ளலாம். முதலையை மீட்டு தரும்படியான ஒரு காட்சி அமைந்த போது அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்குளியூர் அவினாசியே கரைக்கால் முதலையை பிள்ளையை தரச் சொல்லு காலனையே. இப்படி காலனை பார்த்து ஒரு கட்டளை இட வேண்டும் என்றார். யமனுக்கு பயப்படாதவர்கள் யார் இருக்க முடியும்? அந்த காலனிடத்தை கட்டளை இட்டு அவனை கொண்டு வந்து கொடுக்க சொல் என்று கட்டளையிடச் செய்தது தமிழிசையினுடைய மாண்புதான். அதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அற்புதமாக அங்கே நமக்கு நிகழ்த்தியே காண்பித்ததை பார்க்க முடிகிறது. இன்னும் அடியார்களுக்குள்ளே ஆனாயரும் திருநீலகண்டத்து பாணனாரும் இசையாலே ஏத்தி இறைவனை
இறைவனை சென்றடைந்ததை பார்க்கிறோம். ஆனாய நாயனார் பெருமையை சொல்லும் பொழுதெல்லாம் சேக்கிழார் அந்த ஊரின் பெருமையை சொல்லுவார், குலத்தின் சிறப்பை சொல்லுவார். ஒரு நாள் பொழுது ஆனாயர் மாடு மேய்ப்பதற்காக கிளம்பிய அந்த திருக்கோலத்தை வர்ணிப்பார். நேரே சென்றார், குழல் எடுத்து மீட்ட ஆரம்பித்தார், வாசித்தார், இறைவன் காட்சி கொடுத்தார், தடுத்தாற் கொண்டார். அதோடு முடிஞ்சிடும். ஆனாயர் வாய் திறந்து பேசியதாக எந்த குறிப்பும் சேக்கிழார் பெருமான் தரவில்லை. அத்தகைய ஒரு சிறப்பு ஆனாய நாயனாருக்கு இசையாலேயே பாடி அடைந்தார். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை, மந்திர ஜபத்தை எல்லாம் பற்றி ஆகமங்கள் சொல்லும் போது ஒலி பொருந்தி உபதேசமாக பெற்று அந்த பொருத்தத்திற்கு அந்த மாத்திரை கணக்கிற்கு ஜபம் செய்ய வேண்டும். ஒருவேளை வாய்ப்பேச முடியாதவராக யாராவது இருந்து விட்டால் அவர்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசமாக பெறலாம். அதை ஜபிப்பது எப்படி? நாத்தெழும்பேர் முடியாதவர்களாக இருந்தால் அதை எப்படி ஜபிப்பது என்று கேட்ட கேள்விக்கு விடை போலே புல்லாங்குழல் இசையிலே பஞ்சாட்சரத்தை அந்த 7 துளைகளிலே கைவிரல்களை வைத்து ஜாலம் காட்டி கொன்றை மரத்தின் முன்பாக நின்று கொண்டு புல்லாங்குழல் இசைத்தே சிவதரிசனத்தை அடைந்தார் ஆனாய நாயனார். இசையாலே மொழியையும் கடந்து பஞ்சாட்சரத்தை மட்டுமே இசையால் மீட்டி இந்த 7 ஸ்வரத்திற்குள்ளே 5 அக்ஷரங்களை எப்படி வைத்து அடைத்தார் என்பதை பற்றியோ அல்லது சேக்கிழார் பெருமான் ஆனாயர் குறிப்பை பற்றி சொல்லும் பொழுது அவர் குழல் மீட்டிய சிறப்பை, அந்த குழலின் சிறப்பை எல்லாம் சொல்லுவதை பற்றியோ இன்றைக்கு இருக்கக்கூடிய இசையறிஞர்கள் கூட அதற்கு ஒரு விடையை சொல்ல முடியல. எப்படி அந்த பஞ்சாட்சரத்தை 7 இசையில் அடக்கியவர் பாடினார் என்பதை குறித்து இன்று வரையிலும் யாராலும் சொல்ல முடியவில்லை. தொன்மை சிறப்பு அதெல்லாம் மீட்கப்பட வேண்டியது. இன்னும் ஒருபடி மேலே போய் பரமனையே பாடுவார் என்று பொதுவாகவே ஒரு திருக்கூட்டத்தை சொல்லிவிட்டார். தொண்டர் தொகையிலே இவர்களை தனித்தோர் இடத்திலே வைத்து கொண்டாடுகிறார். இறைவனை தவித்து மற்றொருவரையும் பாடாதவர்கள் அத்தனை பேரும் அடியார்கள் என்று சொன்னார். தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன மன்றினிடை நடம்புரியும் வள்ளலையே. இறைவன் ஒருவனையே தென்தமிழும் வடமொழியும் ஏனைய கலைகளும் தேசிகமும் இன்னும் என்னென்னவெல்லாம் கலைகள் உண்டோ எல்லா கலைகளும் புகழுவது இறைவனையே. பதிப்பொருளாக அமைந்த எந்த பாடலையும் பொருளோடு சேர்ந்து பாடும்போது ஒன்றிய மெய் உணர்வோடும் உள்ளுருகி பாடுவார். பன்றியுடன் புட்கானா பரமனையே பாடுவார். எந்த ஒரு பரம்பொருளை யார் ஒருவன் மூவருக்கும் முதல்வனாக இருக்கிறானோ, வேதங்களும் சென்றடைய முடியாத பரம்பொருளை பன்றியும் புள்ளும் வராகவதாரம் கொண்டு திருமாலும் நான்முகனும் திருவடியையும் திருமுடியையும் தேடிச் சென்றும் காண முடியாது வந்து தோற்று நின்றார்களே, அந்த பரமனையே பாடுவார்கள் என்று குறிப்பு கொடுக்கிறார். இந்த இடத்துல எதற்காக லிங்கோத்பவ புராணத்தை சொல்லணும்னா, அவர்கள் கூட சென்றடைய முடியாத பரம்பொருளை தமிழிசை பாடி இந்த அடியார்கள் எல்லாம் சென்று அடைந்து விட்டார்கள் என்பதை கூறுகிறார். அதை குறிப்பாலே உணர்த்துகிறார். இன்னும் ராவண கர்வபங்கம், ஈசன் திருக்கைலாயம் அது தேவர்களும் செல்ல முடியாத ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஸ்தலம் அது. அந்த ஸ்தலத்தை தான் கைகளால் தோள் வலிமையால் அசைத்து வழியிலிருந்து அகற்றிவிட்டு மேலே என்னுடைய தேர் செல்லும் என்று சொன்னான் ராவணன். அவனுடைய அந்த கர்வத்தை பங்கப்படுத்துவதற்காக சிவபெருமான் நிகழ்த்திய அந்த ராவண கர்வபங்க லீலை எல்லோரும் அறிந்தது. தமிழகத்திலே சிவாலயங்கள் தோறும் பூஜை காலங்களில், விழா காலங்களில், நிறைவு நாளிலே 10வது நாளில் பிரம்மோற்சவ விழா காலத்திலே, ஆண்டு விழாவில் 10வது நாள் இரவு கிட்டத்தட்ட அத்தனை கோயிலிலேயும் இந்த ராவணேஸ்வரனுக்கு சிவபெருமான் கர்வபங்கம் செய்த லீலையை காண்பிக்கும் விதமாக கைலாயகிரி வாகனத்தில் தான் எழுந்தருளச் செய்வார்கள். அது ஒரு வழக்கம். தமிழகத்திலே இப்படி ஒரு வழக்கம் உண்டு. கடைசி நாள் ராவண கர்வபங்கம் நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் விதமாக நிறைவு நாள் இரவு இறைவனும் இறைவியும் அந்த திருக்கைலாய வாகனத்திலே புறப்பட்டு வருவார்கள். இது குறித்து தர்ம 26வது குருமணிகள் சொல்லும் போது, தர்மபுரம் ஆதீன கோயில்களிலும் இந்த வழக்கம் உண்டு. இதை சொல்லும் போது ராவண கர்வபங்கத்தை 10வது பாடல் தோறும் அப்பர் பெருமான் வைத்து பாடுவார். அதை நினைவுபடுத்தும் விதமாக 10வது நாள் ஒவ்வொரு ஆலயத்திலும் நிறைவு நாள் விழாவாக ராவண கர்வபங்க லீலையை காண்பித்து கொடுக்கிறார்கள் என்பார். இந்த ராவண கர்வபங்கத்திலே சிறப்பு என்னன்னா, ராவணன் யாரும் செய்ய துணியாத ஒன்றை ஆணவத்தாலே செய்தான். ஆணவத்தின் உச்சம். ஈசன் வீற்றிருக்கக்கூடிய திருக்கைலாயத்தை என் தோள் வலிமையால் அகற்றி காண்பிக்கிறேன் என்று அவன் முனைந்தது ஆணவத்தின் உச்சம். அந்த ஆணவத்தின் வெளிப்பாடாக அவன் நடுவிலே சென்று அந்த திருமலையை தன் தோள் வலிமையால் அகற்றிவிட துணிந்து தோளாலே அதை சுமந்து கொள்ளலாம் என்று எண்ணி அதை அசைக்க பார்த்தான். அந்த நொடிப்பொழுது கைலாயத்தில் இருந்த உயிர்கணங்கள் அத்தனையும், அங்கே இருந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு நொடிப்பொழுது அசந்துத்தான் போயிருக்கிறார்கள், அம்மையார் உட்பட. சோழர் ஆலய சிவாலயங்களிலே, சோழர் காலத்திய சிவாலயங்களில் பல இடங்களில் இந்த திருமூர்த்தத்தை தரிசிக்கலாம். ஒரு பெரிய மலை போலே வடித்து அதன் மேலே இறைவனும் இறைவியும் வீற்றிருக்க, கீழே 10 தலைகளும் 20 தோள்களுமாக ராவணன் அந்த மலையை தன் தோளிலே சுமந்து கொண்டிருப்பது போலே காண்பிப்பார்கள். அதிலே தபஸ்விகள், மிருகங்கள், இன்னும் என்னென்ன அதெல்லாம் உண்டோ திருக்கைலாயத்திலே அவைகள் எல்லாம் அங்கே இருக்க காண்பித்து
காண்பித்திருப்பார்கள். ஒவ்வொன்றின் முகத்திலும் ஒரு பயம் இருக்கும், அம்பிகை உட்பட. அம்பிகை கூட இறைவனை பார்த்தபடி இறைவனை சென்று அணைத்துக் கொள்ளும் நிலைக்கு சென்று விடுவாள். புன்முறுவல் மாறாது வீற்றிருப்பவர் பரம்பொருள் ஒருவர் தான். அவர் வீற்றிருந்த அந்த நிலையிலேயே அப்படியே வீற்றிருந்து ராவணனுடைய அந்த கர்வத்தை பங்கம் செய்வதற்காக ஒன்றும் பெருசா முயற்சி எல்லாம் பண்ணல. கீழே தொங்க விட்டிருந்த அந்த திருவடியின் கட்டை விரலை மட்டும் அழுத்தினார். அடியார்கள் யாராவது தாராசுரம் கோயிலுக்கு யாத்திரையாக போனீங்கன்னா வடக்கு பிரகாரத்தில் இது பெரிய சிற்பமாக வெட்டி வைத்திருப்பார்கள். ஒரு 2 அடி உயர சிற்பம் தான். அதிலே இறைவனுடைய அந்த கால் கட்டை விரல் மட்டும் நகர்த்தி இருப்பதை பார்க்கலாம். மற்ற 4 விரல் ஒரு பக்கமாக சேர்ந்திருக்கும், கட்டை விரல் மட்டும் அப்படி கொஞ்சம் விலகி இருக்கும். காரணம், அந்த கட்டை விரலாலே அழுத்தினாராம். அந்த ஒரு சின்ன அழுத்தத்திற்கு 20 தோள் வலிமையும் நசுங்கி போனதாம். அங்கேயே சிக்கி தவித்தானாம். செய்வதென்னு தெரியல. 3 உலகங்கள் என்ன, 14 புவனங்கள் என்ன, எல்லாவற்றையும் ஒரு குடைக்கீழ் இருந்து ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு உயர்ந்தவன். சொல்லப்படுகிறது. வாகீச முனிவர் என்ற பெயரிலே ஒரு முனிவர், அவர் திருக்கைலாயத்திலே தவம் செய்து கொண்டிருந்தவர். அந்த வழியே வந்தவர் ராவணன் இப்படி சிக்கி தவிக்கும் அந்த நிலையை பார்த்து மனம் இறங்கி, அப்பா உனக்கு இதிலிருந்து விடுபெறுவதற்கு ஒரு யோசனை சொல்லுகிறேன், ஒரு உபாயம் சொல்லுகிறேன் என்றார். நீதான் இசையில் வல்லவனாயிற்றே, வீணை மீட்டி இசை பாடினால் எதற்கும் இறங்கா இறைவன் இறங்கி விடுவான் ஒரு உபாயத்தை கொடுத்தார். அசுரனுக்கு கூட இசை பாடினால் இரக்கம் காண்பிப்பான் ஈசன். இப்போது சொல்லுங்கள், தமிழிசையை கொண்டு எதையெல்லாம் நீங்கள் சாதித்துக் கொள்ளலாம் என்று. இறைவனிடம் வேண்டி பெறுவதற்கு தமிழிசையை விட வேறொரு வாய்ப்பு நமக்கு இருக்க முடியுமா? அசுரனுடைய அந்த குணத்திற்கும் அவனுடைய கர்வத்தை தீர்க்க விளைந்த பெருமானிடத்தே வாகீச முனிவர் சொல்லிக் கொடுத்தது போலே வீணை மீட்டலாம் என்று நினைத்தான். சிக்கி தவித்திருப்பது திருக்கைலாய சாரலிலே. எங்கே செல்வது, வீணை எங்கே பெறுவது? பார்த்தான், அசுரபலம் பொருந்தியவன். 10 தலைகள் இருக்கே, என்ன பிரயோஜனம், ஒரு தலையை கிள்ளிக் கொள்வோம் என்று தலை கணம் கொஞ்சம் குறையும்படியாக ஒரு தலையை கிள்ளினான். அது வீணைக்கு குடமானது. கையிலே தான் நரம்பு இருக்கிறது இல்லையா, இந்த 20 தோள்களிலே ஒரு தோளை கிள்ளி எரித்தான். அதை வீணை தண்டாக மாற்றிக்கொண்டு அதிலே இருக்கும் நரம்பை மீட்டி இசை பாடினான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு கிண்ணறி இசையை ராவணன் பாட இறைவன் மனமிறங்குவதற்கு முன்பாக கைலை உருகத் தொடங்கியதாம். கைலாய மலை கரையத் தொடங்கியதாம். ஈசன் சம்பந்தப்பட்டதால் அங்கே இருக்கக்கூடிய கல்லும் மண்ணுமெல்லாம் கூட இசைக்கு இறங்கும் சிறப்பு திருக்கைலாயத்திற்கு உண்டு. நொடித்தான் மலை என்றதற்கு பெயர். யாருமே செல்ல அஞ்சும் மலை அது. அந்த மலையின் சிறப்பு கரையத் தொடங்கியதாம் ராவணனுடைய அந்த இசைக்கு. அந்த கர்வபங்கம் நிகழ்த்திய அந்த சிறப்பை வாகீச முனிவர் அருளச் செய்ததாலே, இறைவன் இசைக்கு இறங்குவான் என்பதை வாகீச முனிவர் அறிந்து கொண்டதாலே ராவணன் அங்கே காப்பாற்றப்பட்டதை பார்க்கிறோம். இகழ்ந்தானை 20 தோள் நெறிய ஊன்றி எழுநரம்பின் இசைபாட இனிது கேட்டு உகந்தானே என்றார். தன்னையே இகழ்ந்தான் ராவணன். என்ன பெரிய திருக்கைலாயம், நான் செல்லும் வழியிலே எனக்கு குறுக்கே இருந்தால் அதை விலக்கி வைத்துவிட்டு செல்லுவேனே தவிர அதை சுற்றி கொண்டு வலமாக செல்லும் வழக்கம் எனக்கு கிடையாது. யாராவது ஒரு பெரியவர்கள் எதிரே வந்தால் ஒதுங்கி வழிவிட வேண்டியது என்பது ஒரு சிஷ்டாச்சாரம், பெரியவர்கள் கடைபிடித்து வந்த ஆச்சாரம். வயதிலே முதிர்ந்தவர்கள், இதற்கெல்லாம் தர்மசாத்திரம் இருக்கிறது. வயதிலே சிறியவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் பழு தூக்கி வந்தால் அவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது. இவ்வளவு தூரத்திற்கு இதையெல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நாட்டிலே அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்க பார்க்க முடிகிறது. வழியிலே செல்லக்கூடிய வழியிலே இடர்படும் விதமாக அந்த திருக்கைலாயம் மலை இருந்ததாம். இவன் ராவணேஸ்வரன் புஷ்ப விமானத்திலே செல்லுபவன் வழியை சுற்றி கொண்டு செல்லலாம் என்பது விதி. ஆனால் அவன் பார்த்தான், என்னுடைய வாகனத்தின் நிழல் திருக்கைலாயத்தின் மேலே படட்டும், அதன் மேலே நான் பறந்து செல்வேன் என்றான். தேர் ஓட்டக்கூடியவன் பயந்தான். இது செய்யக்கூடிய செயலில்லை, ஒரு காலத்திலும் இதை நான் செய்ய மாட்டேன் என்று கூறி அவன் அஞ்ச, ராவணன் அப்படியானால் திருக்கைலாயத்தை என் வழியிலிருந்து நான் விலக்குகிறேன் என்று புறப்பட்டான். தேரை நிறுத்தி இறங்கியவன் நேரே சென்று திருக்கைலாயத்தை அசைத்து பார்த்தான். அப்போதுதான் அங்கே இருந்தவர்கள் அத்தனை பேரும் நடுங்க. ராவணன் கொஞ்சம் அப்படியே முட்டு கொடுத்து தூக்கிட்டான். தூக்கி தோளை உள்ளே கொடுத்து அதை நகர்த்தி விடலாம் என்று பார்த்தவன் இறைவன் கால்கட்டை விரலாலே அழுத்தி விட அந்த திருவடியின் பலத்தால் உள்ளே சென்றவன் சிக்கி தவித்தான். அந்த நிலையில் வாகீச பெருமான் எழுந்தருளி அருளினார். அப்படி பார்த்தால் இகழ்ந்தானை, தன் இருப்பிடத்தை திருக்கைலாயத்தை இகழ்ந்தவனை 20 தோள் நெறிய ஊன்றி எழுநரம்பின் இசைபாட இனிது கேட்டு உகந்தானை. இகழ்ந்தானேன்னு ஆரம்பிச்சு உகந்தான்னுட்டார். அப்படி சிக்கிய நிலையிலே தன்னை இகழ்ந்தவனே ஆயினும் இசையால் பாடிய ராவணனுக்காக வேண்டி அவனை உகந்ததோடு நிறுத்தினாரா. தடுத்தானை தான் முனிந்த தந்தோள் கொட்டி தடவரையை 20 தோள் தலையினாலும் எடுத்தானை தாழ் விரலால் மாள ஊன்றி எழுநரம்பின் இசைப்பாடல் இனிது கேட்டு கொடுத்தானை
பேரோடும் கூர்வாள். ராவணனை ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரன் சொல்லும் போதெல்லாம் ஈஸ்வர பட்டத்தை அவனுக்கு யார் கொடுத்தது என்ற ஒரு கேள்வி வரும். ஈஸ்வர பட்டம் யாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒன்று அல்ல, யாரும் பெறக்கூடியதும் இல்லை, சாட்சாத் பரம்பொருளுக்கு மட்டுமே உரித்தானது. அவர் விரும்பி யாருக்காவது கொடுக்கலாம். அந்த விதத்தில் ராவணனுக்கு பேர் கொடுத்த செய்தியை ஆச்சாரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது யாராவது மேல் ராவணேஸ்வரன் சொல்வது தவறுன்னு சொன்னா பெருமான் அப்பர் பெருமானுடைய வாக்காக அதை கொள்ளுகிறோம். அவனுக்கு பெயரை கொடுத்தார். பெயரை மட்டுமா கொடுத்தார், ஒரு வாளையும் கொடுத்தார். இப்படி ஒரு ஆயுதத்தை நீ வேறெங்கும் பார்க்க முடியாது. இதெல்லாம் எதற்கு கொடுத்தார்? இகழ்ந்தவனுக்கு இதையெல்லாம் செய்தார். ஏன் செய்தார்? இகழ்ந்தவனே ஆயினும் இசையால் அவனை ஏத்தியதாலே, பெருமானை சாமவேதத்தால் ஏத்தியதாலே, வீணை நாதத்தால் ஏத்தியதாலே அவன் பேரில் கருணை கொண்டு அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்ததோடு அல்லாமல் அவனுக்கு ஒரு சிறப்பான நாமத்தை கொடுத்து அவன் மட்டும் கைகொள்ளும் விதமாக ஒரு ஆயுதத்தையும் கொடுத்து வந்தார் பெருமான் என்று பார்க்கிறோம். அதனால்தான் ராவண கர்வபங்கத்தை பதிகந்தோறும் 10வது பாடலில் அப்பர் பெருமானும் பதிகந்தோறும் 8வது பாடலிலே ஞானசம்பந்த பெருந்தகையாரும் வைத்து பாடுவதை பார்க்கிறோம். சமயத்திலே மிக மிக முக்கியமான வரலாறாக அதை கொள்ளுகிறோம். ஞானசம்பந்த பெருமானும் ஒவ்வொரு பதிகத்திலும் லிங்கோத்பவ புராணத்தை பாடுவார், ராவண கர்வபங்கத்தை பாடுவார். இது இரண்டும் அத்தனை முக்கியமானது. அதிலே ராவண கர்வபங்கம் இசையால் ஏத்தினால் இகழ்ந்தவனையும் உகப்பான் பெருமான், இகழ்ந்தவனுக்கும் உகந்த அருளுவான் என்று சொல்லப்படுகிறது. அதனால் என்றோ தவறெல்லாம் செய்துவிட்டேன், என்றென்றோ ஈசனை ஏத்தினேன், நான் இனி இறைவனை சென்று தரிசிக்கலாமா, கோயிலுக்கு செல்வதற்கு எனக்கு தகுதி உண்டா என்று கேட்டால் அங்கே செல்லுங்கள், சென்று இசையால் ஏத்துங்கள், செய்த வினைகளிலிருந்தெல்லாம் இறைவன் நம்மை காப்பான் என்பது தெரிகிறது. இறைவன் இந்த ஓலை கொடுத்த செய்தி நிறைய புராணத்தில் வரும். அதில் அதிகப்படியாக இறைவன் யாருக்கு சிபாரிசு செய்தார் என்று பார்த்தால் தன்னை பாடியவர்களுக்கு செய்கிறார். தன்னை பாடியவர்களுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக ஓலை கொடுக்கிறார். ஏன்னா அர்ச்சனை பாட்டே ஆகும், நம்மை சொத்தமிழால் பாடுகன்னு சொல்லி அவருக்கு ஆணையிட்டிருக்கிறார் பெருமான். அவருக்கு ஓலை கொடுத்தார். மாணிக்கவாசக பெருமானுக்கு ஓலை கொடுத்திருக்கிறார். தொடக்கத்திலிருந்து அழுது 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 பாடியே அடியடைந்தார் என்று பார்க்கிறோம். அவருக்கு ஓலை கொடுத்தார். பாணபத்திரருக்கு மதுரையிலே சொக்கநாத பெருமான் தன்னையே நாடி துதித்து பாடுவதை மட்டுமே அறிந்திருந்த பாணர் ஒருவருக்காக வேண்டி ஓலை கொடுத்து அவரை சேரமானார்கிட்டே அனுப்பி அவரிடமிருந்து அவருக்கு செல்வம் பெற்று தந்த செய்தியை திருவிளையாடற் புராணம் பேசுகிறது. அப்படி பெருமான் எழுதி கொடுத்த அந்த திருப்பாசுரத்தை நாம் திருமுறையிலும் சேர்த்து வாசித்து வருகிறோம். இறையனாராக அவரே இருந்து தமிழிலே தான் அவரும் ஓலை கொடுக்கிறார். நினைத்தார் என்றால் அவர் எந்த மொழியிலும் எழுதி கொடுத்து அனுப்பியிருக்கலாம். தமிழிலே ஓலை எழுதி கொடுத்து அதையும் ஒரு பாடல் பாடக்கூடிய பாணருக்காக என்று செய்தார். தருமிக்கு பொற்கிழி கொடுக்க ஓலை தானே கொடுத்து விட்டார். அங்கேயும் பாடலாகத்தான் அதை எழுதி கொடுத்தார். இப்படி இசை பாடல் என்று வந்துவிட்டால் இறைவனே மகிழ்ந்து உட்கார்ந்து எழுதத் தொடங்கி விடுவார். தான் இசைப்பார், தான் பாடலை எழுதுவார். மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல கேட்டு அத்தனை பாடல்களையும் எழுதினாரே, தானே எழுதினாரே. அதனால பாடுவது மட்டும் இல்லை, யாராவது பாடினா அந்த பாடலை எழுதி கொள்வதும் இவருக்கு குறிப்பு போல இருக்கு. ஏன்னா நாம கூட அப்படித்தானே, எங்கேயாவது யாராவது நல்ல பாட்டு பாடினா அது என்ன பாடினீங்க, அது என்ன ராகம், கொஞ்சம் குறிப்பு எடுத்துப்போம் இல்லையா? அந்த மாதிரி பாடிய பாட்டை எழுதுவதை கூட விரும்பி இருக்கிறார் என்றால் தமிழிசைக்கு இறைவன் கொடுத்த முக்கியத்துவத்தை, மகத்துவத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. இறைவனே பண்தான் இசை பாட நின்றார்த்தாமே. இறைவன் பண் பொருந்தி இறைவனே பாடுவார். அவரே பாடுவார் என்று ஆன பிறகு அடியார்கள் பாடினார், அவர் நிச்சயமாக ஒப்பார் தானே. சடை ஒன்றில் கங்கையையும் தரித்துக் கொண்டார், சாமத்தின் இசை வீணை தடவிக்கொண்டார். சோழர் கால ஆலயங்களிலே வீணாதாரர் என்றொரு திருவுருவம் உண்டு. கையிலே வீணை ஏந்தி நிற்பார் பெருமான். பெருமான் வீணை வாசிக்கிறார்னா ஏதாவது பாடினாத்தானே வாசிக்க முடியும். என்ன ஸ்வரத்திற்கு அவர் வீணை வாசிக்கிறார்னா அப்பர் பெருமான் சொல்லிட்டார், சாமத்தின் இசை வீணை தடவிக்கொண்டார் என்றார். பூவிரி கதுப்பின் மடமங்கையர் அகம்தொறும் நடந்து பலிதேர் பாவிரி இசைக்கு உரிய பாடல் பயிலும் அப்பர் என்றார். வீடு வீடாக சென்று ஆங்காங்கே அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்தை எல்லாம் பலி கேட்டு நிற்பானாம் பெருமான். பிட்சாடனாக போகும்போது சும்மா போனா யாரும் வாசல்ல வந்து பலியிட மாட்டார்கள். பார்த்தான், பண்பொருந்த இசை பாடிக்கொண்டே செல்லுவோம் என்று விரும்பினானாம். இட்டமாவது இசை என்பது இதுதான். ரொம்ப விரும்பி பெருமான் மகிழ்ந்தால், நாம் மட்டும் இல்லை, மகிழ்ச்சி என்று ஒன்று வந்தால் இசை பாடுவதை பெருமானே கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி பண்பொருந்த இசை பாடுவதற்காக ஓதுவார் மரபு என்ற ஒரு மரபை ஏற்படுத்தி, அந்த தமிழ் பேரே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ஓதுவார் என்று அவருக்கு பட்டம் கொடுத்தார்கள். அவர்கள் பணியே ஓதுதல் தான். பெருமான் பெருமையை காலந்தோறும் பாடிக்கொண்டே இருப்பது பெருமை. அப்படி ஒரு மரபை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்காக பல்லாண்டுகளாக தொடர்ந்து நிபந்தங்கள் கொடுத்து அவர்களை வாழ்த்தி அவர்களை வணங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மரபிலே, நமக்கு சைவ மரபிலே, சைவாகமங்கள் கூறும் மரபிலே இசைக்கு, அதிலும் தமிழிசைக்கு, அந்த தமிழிசையும் அருளாளர்கள் பாடிய தமிழிசைக்கு மிகுந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி பண்பொருந்த இசைபாடும் அடியார்களுக்கு இறைவன் இறங்கி வந்து அருளிய நிகழ்ச்சிகள் அநேகம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அத்தனை சிறப்புடைய பண்பொருந்திய அந்த தமிழ் பாடல்களை நாள்தோறும், இல்லந்தோறும், கோயில்கள் தோறும் சிவனடியார்கள் இருக்கும் இடந்தோறும் ஓதி இன்பமயமான வாழ்வை பெற வேண்டும். மீண்டும் என்னுடைய ஆன்மார்த்தமூர்த்தியான தியாகராஜ பெருமான் சிறப்பு, அதை பற்றியே யாரோ ஒரு அன்பர் பேசவிருக்கிறார், ஒரு அறிஞர் பேச இருக்கிறார். இசைக்கு
இறைவனைப் போலே முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. நாத ராஜனாக நடராஜனாக பெருமான் ஆடுகிறார் என்றால், தியாகராஜனாக எங்கள் பெருமான் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இருந்த இடத்திலிருந்து ஆடுபவராக, இசை கேட்டு மகிழ்பவராக இறைவன் கோயில்கள் தோறும் இருக்கிறார். அந்த இறைவனை பண்பொருந்தி இசைப்பாடி, அதையும் பொருள் பொருந்தி இசைப்பாடி, பொருள் அறிந்து இசைப்பாடி எல்லா நன்மைகளையும் அடியார்கள் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, தமிழிசையின் தொன்மை, அதனுடைய சிறப்பு, இவற்றை அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு அதை பயிற்றுவித்தால் மட்டுமே கடத்தி செல்ல முடியும் என்பதை கூறிக்கொண்டு, அப்படி பயிற்றுவிப்பவர்கள் பொருளோடு சேர்ந்தவர்களுக்கு அதை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதமாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளும் குடனாகி மாழையொன்கண் பறவையை தந்தண்டானை மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. இறைவனை பிரிந்திருந்த போது கூட அவனை இசை வடிவனாகவே பார்த்து, அதனால் நான் அவனோடு தோழமை கொண்டேன், எனக்கு எல்லாவற்றையும் தந்தான் என்று கூறி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய அந்த பாடலை மேற்கோள் காட்டி, அதிலிருந்து தான் தலைப்பு எடுத்திருக்கேன். அதனால தலைப்பு கொண்டு வந்து நிறைவு செய்யணும். அந்த பாடலையே மேற்கோள் காட்டி நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கும் இருந்து கேட்டவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். குற்றம் குறை இருப்பின் குணமெனக் கொன்று மன்னிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே.